ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆட்டுக்கால் பாயா. நம்ம ஆட்டுக்கால் பாயா வெளியேருந்து வாங்கி சாப்பிட்டு இருப்போம் ஹோட்டல்லேருந்து. வீட்டிலையே நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா 4 ஆட்டுக்கால் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ப்ரெஷர் குக்கர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சமாக தண்ணி போட்டு உப்பு அப்புறமா ஆட்டுக்கால் போட்டு ப்ரெஷர் குக்கர் பண்ணி எடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம், 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி, இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி திரும்பியும் இப்போ ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடி நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தேங்காய்க்கு பார்த்திங்கன்னா மிக்சர் கிரைண்டரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு முழுசாக தேங்காய் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி போட்டு இது ஒரு சைடில் வச்சுக்கலாம். அடுத்ததாக இது கடலைப்பருப்பு 150 கிராம் எடுத்திருக்காங்க, 1/2 ஹவர் ஊற வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கர் பண்ணி இப்போது மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வேகிடுச்சு. ஃபுல்லாக ஆட்டுக்காலை வேக வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு வேகினதுக்கப்புறமா நம்ம மூடியை திறந்து நம்ம ஊற வச்சோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்க போகிறோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எங்கள் அம்மா வீட்டில் செஞ்ச ரெசிபி. அவங்க ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்போயுமே இந்த மாதிரி தான் செய்வாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா 10 பச்சை மிளகாய் போட்டுக்கிறாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறாங்க. லவங்கம் பட்டை 5 போட்டிருக்காங்க. பட்டை மட்டும் ஒரே ஒரு ஸ்டிக் போட்டிருக்காங்க. லவங்கம் ஏலக்காய் 5 போட்டுட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்பியும் நம்ம ப்ரெஷர் குக்கரில் போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ 4-5 விசில் வந்துருச்சு. நம்ம மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வேகிடுச்சு. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் போட்டுக்கிறாங்க. தண்ணி நீங்கள் உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் சோம்பு பேஸ்ட்டு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணியை போட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போ கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இதை திரும்பியும் குக் பண்ண போகிறோம். அடுத்ததாக இதில் ஆயில் போட்டுக்கிறோம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம், மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கொதிக்கணும். கொதித்து நல்லா கொஞ்சம் திக்காகணும். நம்ம போட்ட பருப்பெல்லாம் நல்லா வேகி ஒன்றா சேர்ந்து வரணும். பாருங்கள், இந்த மாதிரி. இந்த ரெசிபி பரோட்டாக்குன்னு இல்லை, சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பரோட்டாக்கு வச்சோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.